வணக்கம். என் பெயர் ஜே. ஜெபர்லின் கிஃப்டா. நான் குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானி 2025-26. அக்கா எங்க பாதட்ட எனக்கு அழகான பண்ணு தாத்தா வாங்கிட்டு வந்துக்குன்னு. ஐ அது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தா குடு 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 எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு குடு இங்க பாரு, என்கிட்டயும் பெண் இருக்கு. பாட்டி பசிச்சுட்டு சோறு கொண்டு வாங்க. எனக்குதான் பசி வந்தது பத்தியா? அதுக்கு தக்கமுகள் மீது வந்து என்ன அவங்கதான் இல்லை அதுக்குள்ள தெரியாதா? பாட்டி எனக்கு காய்கறி பிடிக்காது. டேஸ்டியா இருக்கு. வேண்டாம் பாட்டி, பாட்டி எனக்கு வேண்டாம். பாட்டி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சோறு கொண்டு வந்து நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய வைங்க. பாட்டி எனக்கும் பசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட நான் வந்து பாட்டி கறி எனக்கு வேணும். பாட்டி நாடான முதல்ல கேட்டேன். எனக்கு தானே நான் தானே முதல்ல சோறு கேட்டேன். அப்ப எனக்கு தான் முதல்ல கொண்டாடுறோம். நாடானே முதல்ல கதையை கேட்டேன். எனக்கு தானே முதல்ல கொண்டாடணும். பாட்டி பாண்டும் எனக்கு போதும். பள்ளி மட்டும் வேணும். எல்லாம் சாப்பிட தெரியாத பின்ன எதுக்கு கேட்ட? எல்லாம் சாப்பிட தெரியாத பின்ன எதுக்கு கேட்ட? ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுங்க? மக்களை 2 பேரும் இங்க வாருங்க. என்ன பாட்டி? சில அறிவுரைகளை சொல்லித்தர இருங்க. புத்தக படிப்பு மாத்திரம் போதாது. நம்ம நல்ல குணம் உள்ளவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக மாற வேண்டுமானால், மாண்புமிகு மனிதனாக மாற வேண்டுமானால் நல்ல பண்பு நமக்கு வேணும். அப்படி அது என்னலாம் பாட்டி? அதை குறித்து தான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறோம். அன்பு, பொறுமை, கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், மற்றவர்களை நேசித்தல், சுத்தம் இவைகளெல்லாம் நமக்கு வேணும். இவைகளை குறித்து நாம் சில காரியங்களை விரிவாக பார்ப்போம். முதல்ல பொது இடங்களில் நாம் எப்படி நாகரிகமாக நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். அதாவது பொது இடங்கள் என்று சொல்லும்போது நமக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமானது. அதனால் நம்ம பொது இடங்களில் நடக்கும்போது
அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. நாம் சிலர் என்ன செய்வாங்க, நல்ல சத்தமாக பேசுவாங்க. நல்ல சத்தமாக பேசும்போது அடுத்து நிற்கிறவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும், பிரச்சனையாக இருக்குது. அதனால நாம் என்ன செய்யணும், மெதுவாகத்தான் பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, பொது இடங்களில் நாம் நடக்கும்போது நம்முடைய காலடி ஓசை அதிகமாக கேட்கக்கூடாது. சிலர் நடப்பது காலடி ஓசை அதிகமாக கேட்கும். ஆனால் சிலர் நடப்பது பூனை நடப்பது போல நடப்பார்கள். அவ்விதமாக நாம் பூனை நடப்பது போல நடக்க வேண்டும். அதுதான் நாகரிகம். அது மாத்திரமல்ல, புற சொத்துக்களை நாம் என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. கல்லெடுத்து எறியதோ, தோட்டத்தில் இருக்கிற பூக்கள், பொதுவான நம்ம பூங்கா எல்லாம் பார்க்க போகும்போது அங்கு இருக்கிற செடிகளையோ பூக்களையோ என்ன செய்யக்கூடாது, நாம் பறிக்கக்கூடாது. இனி அவை நாகரிகத்தை பற்றி பார்ப்போம். அவையில் நாம் இருக்கிற நேரத்தில் அமைதியாக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்களை இடிக்காமல் நம்ம செயலுக்குள்ளே தான் நம்ம கை இருக்கணும். பிறகு சந்தேகம் கேட்க வேண்டிய வந்தால் எழும்பி நான் எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய அளவில் உள்ள சந்தேகங்களை கேட்கணும். எல்லாரும் என்ன பார்க்கணும், உன்னுள்ள எண்ணத்தில் சந்தேகத்தை கேட்கக்கூடாது. சேரை நம்ம மாற்றி உட்கார வேண்டிய நேரத்தில் சத்தம் இல்லாமல் சேரை எடுத்து சத்தம் இல்லாமல் சேரை வச்சு சத்தம் கேட்காம நம்ம உட்காரணும். அவையில் ஒரு ஆள் பேசி கொண்டிருக்கும் போது நாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால் தூங்குவார்கள், நாடியில் கை கொடுப்பார்கள், அங்கும் இங்கும் நோண்டுவார்கள், மற்றவர்களை தொந்தரவு பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி செய்தால் நாம் மற்றவர்களை அவமானப்படுத்துவது போல இருக்கும். ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போது நாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால், இன்றைக்கு சிறு பிள்ளையாக இருக்கிற நீ அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் நாளைக்கு உனக்கு அந்த மதிப்பு கிடைக்கும். இதுக்கும் ஆன்மீக மனிதனா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நீ இன்றைக்கு மதிப்பு கொடுத்தா நாளைக்கு நீ வளரும் போது உன்னை மற்றவர்கள் மதிப்பார்கள். அந்த இன்றைக்கு நீ செய்கிற அந்த மதிப்பு தான் நாளைக்கு உனக்கு மதிப்பாக இருக்கும். சாப்பிடுகிறத குறித்த சில நற்பண்புகளை சொல்லித்தாங்க. சாப்பிடுகிற நேரத்தில் களையக்கூடாது. தேவைக்கு வாங்கி தேவைக்கு சாப்பிடணும், மீதி வைக்கக்கூடாது. காய்கறி வாங்கி சாப்பிடணும். காய்கறி தேவையில்லைன்னா தேவையில்லாததை விட்டுடணும். தேவையில்லாத விட்டு தேவையானதை மாத்திரம் வாங்கி சாப்பிடணும். பிறகு சாப்பிடுகிற நேரத்தில் பேசக்கூடாது. சாப்பிடுகிற நேரத்தில் வேற எதுவும் சிந்திக்கக்கூடாது. சாப்பிடுகிற நேரத்தில் புக்கு வாசிக்கக்கூடாது. சாப்பாட்டில் கவனமாக இருந்து சாப்பிடணும். சாப்பாடு ஏன் சிந்தக்கூடாதுன்னு கேட்டால், எத்தனையோ பேர் உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அதனால நம்ம சாப்பாடை மதித்து சாப்பிடணும். மட்டும் இல்லை, உழுகவனை சேற்றில் கால் வைத்து அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காலை முதல் சாயங்காலம் வரையிலும் அவன் பாடுபட்டாலும் இதுதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது. அவன் எப்படி கஷ்டப்படும் அதை பார்த்தோன்னா நம்ம சாப்பாடு ஒரு அரிசி தோடு கூட நம்ம கீழே களைய மாட்டோம். எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். சாப்பாடை மதிக்கணும். நாம் ஸ்கூலில் படிச்சுக்க உழவர்கள் சேர்த்து கால் வைத்தாரால் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். நாங்க இப்ப குரூப்பா வெளியே டூருக்கெல்லாம் போறோம்ல, அப்ப நாங்க எப்படி நடந்துக்கணும்? உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க நடத்துகிறவங்க சொல்றது மாதிரி கேட்கணும். அவங்களுக்கு கீழ்ப்படியணும். தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தூங்கணும். அதுக்கு பிறகு வளவலாக பேசிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுகள் விட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசக்கூடாது, தூங்கிடணும். காலையில் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பி எப்போ நம்ம காலை கடன்களை முடிக்கணுமோ அந்த நேரத்தில் காலை கடன்களை முடிக்கணும். நம்ம காலை கடன்களை முடிக்க அல்லது குளிக்க 5 நிமிஷம் லேட்டானா 10 பேர் உள்ள ஒரு கூட்டத்தில் 50 நிமிஷம் லேட்டாகுது. அதுக்கு நம்ம இடம் வைக்காமல் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த நேரத்தில் நேர்மையாக செய்து முடிக்கணும். நம்ம எங்கேயாவது வெளியே போக வேண்டியது வந்தால் அதுக்கு பிறகு நம்ம நடத்துகிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்களோட நம்ம போகணும். இனி பொதுவான ஒழுக்கத்தை குறித்து நாம் பார்ப்போம். நான் இப்பொழுது ஒரு யாத்திரையில் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம்.
சிலருக்கு சில நோயாளிகள் வரலாம், சில வயதானவர்கள் வரலாம். அப்பொழுது பஸ் நெருக்கமாக இருக்கிறது. அப்போ நாம் அவர்களை கண்ட என்ன செய்யணும்னா அவர்களுக்கு எழும்பி அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் வழியில் போய் கொண்டிருக்கிறோம், விலங்குகள் ஏதாவது விலங்குகள் இருக்கும். அந்த விலங்குகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை கல் எடுத்து எறியவோ அதை சிருண்டவோ இன்னும் செய்யக்கூடாது. அதை ஏதாவது எடுத்து எறிந்து அதை தொந்தரவு செய்யக்கூடாது. அடுத்தது யாராவது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஏதாவது உதவி ஏதாவது டவுட் இருந்தால் டவுட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது உதவி இருந்தால் அந்த உதவி கேட்டால் அவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். வழியில் நான் போகிற வழியில் முள் கிடக்கும், கல்லி கிடக்கும், சின்ன கல்லி கிடக்கும். அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால் அது எல்லாத்தையும் நம்ம கண்டால் எடுத்து மாற்றிடணும். பிறகு ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் கண்ணு தெரியாதவங்க வயதானவங்க கீழே கண்டால் நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்து ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் அவங்கள நம்ம கொண்டு போய் விட்டுறணும். தாத்தா பாட்டி, நாம இத மாதிரி உதவி பண்ணோம்னா நமக்கு என்ன வந்து கிடைக்கும்? நீ நன்மை செய்ததுக்காக பெருமைப்படக்கூடாது. பிறகு நீ நன்மை செய்ததுக்கு உனக்கு பதில் நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. நீ நன்மை செய்தால் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத விதத்தில் உனக்கு நன்மைகள் கடந்து வரும். மனுஷனா பிறக்கிறது ஈஸி, ஆனா மாண்புமிகு மனிதனா வாழ்றது தான் சவாலானது. ஒழுக்கம், அன்பு, தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் அது ஒருத்தரை உயர்ந்த மனுஷனாக மாற்றும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் டாக்டர் APJ அப்துல் கலாம். உயரங்கிறது பதவியால இல்ல, பணிவால தான். அதனால நாம நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் இதெல்லாம் கொண்டு ஒரு மாண்புமிகு மனிதனாக வாழ்வோம். எனக்கு இந்த நல்ல அறிவுரைகளை தந்த தாத்தா பாட்டி இருவருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய குமரி அறிவியல் பேரவைக்கும் நன்றி.